அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் சூரியன் ஒரு இறை அருள் என்கிற தலைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிற அந்த சூரியனால் நாம் அடையக்கூடிய பல்வேறு பயன்களில் ஒரு சில பயன்களை அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சந்திரன் ஒரு இறைவனின் அருள் என்கிற தலைப்பின் கீழ் சந்திரனை குறித்து இஸ்லாம் போதிப்பது என்ன, இந்த உலக பார்வையில் அந்த சந்திரனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒரு சில தகவல்களாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சூரியன் என்கிற பெயரில், ஷம்ஸ் என்கிற பெயரில் எப்படி திருமறை குர்ஆனில் ஒரு சூரா இடம்பெற்றிருக்கிறதோ, அல் கமர் சந்திரன் என்கிற பெயரிலும் திருமறை குர்ஆனில் ஒரு சூரா இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏறத்தாழ 24 முறை சந்திரன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கிறான். நபிமார்களுடைய வரலாற்றோடு சந்திரனை தொடர்புபடுத்திய நிகழ்வு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சூரியனை தன்னுடைய கடவுள் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, சந்திரனையும் அதுபோன்று கடவுள் என்று சொன்னார் என்பதை போன்று குர்ஆன் நமக்கு பேசுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் கண்டது சூரியனை போன்று சந்திரனையும் 11 நட்சத்திரத்தையும் அவர்கள் கனவில் கண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது அல்லாமல் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாகவும் சந்திரனை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இக்தரபத்தி ஸாஅத்து வன் ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நெருங்கிவிட்டது என்று திருமறை குர்ஆனில் 54வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கா குறைஷிகள், காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கையை ஆரம்ப பொழுதில் வைத்தார்கள். என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், நீங்கள் இறை தூதர் என்று சொல்கிறீர்கள், இறை தூதர் என்றால் அற்புதத்தை காட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், எந்த ஒரு நபி அனுப்பப்பட்டாலும் அற்புதத்தோடு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப இவங்க கேட்கறது நியாயம்தான். யாருனாலும் நாளைக்கு தூதர்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஒரு அற்புதத்தை காட்டுங்க, உங்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்கிறார்கள். அந்த இரவு பொழுதில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சந்திரனை நோக்கி கைகளை உயர்த்தி காட்டுகிறார்கள். சந்திரன் பிளக்கிறது. அந்த நிலாவை அல்லாஹ் உடைச்சி அப்போது சொல்கிறார்கள், அன்றைய நேரத்தில் இந்த சஃபா என்கிற மலை குன்றினுடைய ஒரு பகுதியில் ஒரு பாதியையும் அதனுடைய மறுபகுதியில் மற்றொரு பாதியையும் நாங்கள் பார்த்தோம். அந்த சந்திரன் முழுசாக இருந்த அந்த முழு பௌர்ணமி இரவினுடைய முழு சந்திரன் உடைந்து வெவ்வேறு திசைகளில் அது இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து மீண்டும் அது இணைந்ததை நாங்கள் பார்த்தோம். நபி அவர்கள் தன் நபி என்பதற்கான சான்றாக இதை காட்டினார்கள் அப்படிங்கிறத ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. சரி, இதோட சந்திரன் தொடர்பை மார்க்கம் சொல்லுதான் கேட்டால், இன்னொரு செய்தியில் கூட நபி அவர்கள் இந்த சந்திரனை மையப்படுத்தி ஒரு தகவலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும், மக்களே நீங்கள் நாளை மறுமையில் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள், கமா தரவுனல் கமர் லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவில் முழு சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு எப்படி சிரமம் இல்லையோ அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சூரியனின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல, ஆனால் அதிகமாக குறிப்பிட்டது சந்திரனை. பௌர்ணமி இரவில் சந்திரன் எப்படி இருக்குமோ அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு எந்த விதமான சிரமம் இல்லாமல், முந்துதல் மோதல் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அப்படி நாளை மறுமை நீங்கள் யாரை பார்ப்பீர்கள்? அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்தோடு தொடர்புபடுத்தி ரசூலுல்லாஹ் சந்திரனை குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், நாளை மறுமையில் சுவனவாசிகளில் முதல் தரத்தில் இந்த உம்மத்தில் இருந்து ஒரு 70,000 பேர் விசாரணையற்ற சொர்க்கம் போவாங்க. ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கி அந்த 70,000 பேர் முதல்ல உள்ள நுழைவாங்க. அந்த 70,000 பேர் பௌர்ணமி இரவில்
சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அதற்கு நிகரான ஒரு பிரகாசத்தை அவர்கள் முகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவங்க அப்படி ஒரு நிலையில சொர்க்கம் போவாங்க. இப்படியெல்லாம் பல இடங்களில் இந்த நிலாவை சந்திரனை குறித்து மார்க்கம் வெவ்வேறு கோணங்களில் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறது. உண்மையில் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்றால், அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சந்திரன் படைக்கப்பட்ட விதத்தை அறிவியல் பூர்வமான காரியங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஆயுள் காலத்தை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக எந்த ஒரு அறிவியல் சான்று நமக்கு சொல்லலை. ஆனால் இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால், பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் பெருவெடிப்பு கொள்கை என்று ஒன்று ஏற்பட்டது. பிக் பேங் என்ற ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அப்படி ஏற்படும் போது இந்த பூமி என்ற கிரகத்தோடு இன்னொரு கிரகம் மோதியது. அதுதான் இந்த பூமிக்கு மத்தியில் கோர் என்ற ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து பூமிக்கு நடு மையத்தில் இருக்கிறது. அப்ப அந்த கோர் என்பது உருவாவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது. அந்த நேரத்தில் அந்த வெடிப்பின் ஏற்பட்ட தூசிகளினுடைய திரட்சி தான் இந்த நிலா. இந்த சந்திரன் இருக்குது, இது ஒரு கிரகம்லாம் கிடையாது. பூமி வெடிக்கப்பட்டு அதோடு சேர்ந்து பூமி உருவாக்கம் வரும் பொழுது அதனுடைய தூசிகள் கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிண்டம், ஒரு பொருள் தான் இந்த சந்திரன் என்பதை பார்க்க முடிகிறது. சந்திரனுக்கு எந்த விதமான வெளிச்சம் கிடையாது. இப்ப வெள்ளைன்னு தெரியுது, அது சந்திரனுடைய சொந்த ஒளி கிடையாது. சூரியனிடம் இருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒரு ஒளி. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரியனை தியா என்கிறான், சந்திரனை நூர் என்கிறான். ரெண்டு வார்த்தையும் பிரிக்கிறான். சூரியனும் வெளிச்சம் தருது, சந்திரனும் வெளிச்சம் தருதுன்னா ரெண்டு வெளிச்சம் சொல்லணும். சூரியனை நாம் ஒளியாகவும், சூரியனை நாம் வெளிச்சமாகவும், சந்திரனை நாம் ஒளியாகவும் அமைத்தோம்ங்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? சூரியனுடைய ஒளி அதனுடைய சொந்த ஒளி, சந்திரனுடைய ஒளி அது சொந்த ஒளி கிடையாது, அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வேற ஒரு இடத்திலிருந்து ஒளியை வாங்கி உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய காரியத்தை தான் செய்தே தவிர சூரியன் ஒன்று இல்லைன்னா இது ஒரு கருப்பு பிண்டம், அவ்வளவுதான். இதுக்கு எந்த விதமான நிறங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இது இருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. பூமியிலிருந்து ஏறத்தாழ 3,84,000 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இந்த சந்திரனை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இது ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் என்ன என்றால், எத்தனையோ பல கிரகங்கள் சூரிய குடும்பத்திலும் அதை தாண்டிய கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிரகங்களுக்கெல்லாம் ஒரு துணைக்கோள் கிடையாது, 2-3 துணைக்கோள் இருக்கிற கிரகம்லாம் உண்டு. சந்திரன் பூமிக்கான ஒரு துணைக்கோள். எத்தனையோ கிரகங்களுக்கு பல துணைக்கோள், 4 இருக்கு, 12 துணைக்கோள் இருக்கிற கிரகம்லாம் உண்டு. ஆனா பூமிக்கு ஒரு துணைக்கோள். ஏன் ஒன்று மட்டும் இருக்குது? ஒருவேளை 2 இருந்தால் என்ன ஆகும், ஒண்ணுமே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற 3வது கிரகம் இந்த பூமி. ஒருவேளை சந்திரனே இல்லைன்னு வைங்களேன், பூமியை மிக சீக்கிரத்தில் சூரியன் இழுத்துக்கும், பூமியோட போய் மோத வேண்டிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டுரும். இந்த ஈர்ப்பு விசையில சந்திரன் என்ன பண்ணுன்னா, பூமி சூரியன் பக்கம் போகாம தடுத்து வைக்கிற காரியத்தை இந்த சந்திரன் செய்யுது. அப்படி இல்லைன்னா ஒன்று சூரியனோட போய் மோதி விடும், அல்லது இந்த நீள்வட்ட பாதையில இருந்து வெளியே போயிடும், சோலார் சிஸ்டத்துல இருந்து வெளியே போயிருங்கிறத சொல்றாங்க. சரி, 2 இருந்தா என்ன ஆகும்? அப்ப ஏதாவது பிரச்சனை வராதுல்ல, ஒண்ணுக்கு பதிலாக 2 இருந்தா அப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும். அப்படின்னா அப்போ ஈர்ப்பு விசை அதிகமாகி நிலாவோடு போய் மோதுற நிலைமை வந்து, 1க்கு மேற்பட்ட நிலா இருந்தா நிலாவோடு பூமி மோதும். நிலாவே இல்லை என்றால் இந்த பூமி சூரியனோட மோதும், அல்லது நீள்வட்ட பாதையிலிருந்து வெளியே போயிடும். அப்ப இந்த பூமியை ஒரு குறிப்பிட்ட தொலைதூரத்துக்கு இழுத்து வைக்கிற காரியத்தை செய்து கொண்டிருப்பது இந்த சந்திரன். இது இல்லைன்னா மனுஷனால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது என்பதை சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீதோசன நிலை மாறிக்கொண்டே இருப்பதற்கு சந்திரன் ஒரு காரணமா. ஒரு குறிப்பிட்ட காலம் மழைக்காலம், குறிப்பிட்ட காலம் குளிர்காலம், குறிப்பிட்ட காலம் வெயில் காலம் என்று சீதோசன நிலை சீசன் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஒருவேளை இந்த சந்திரன் என்பது இல்லாமல் போய்விடுமே ஆனால் ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் பனிகாலமாகவே இருக்கும், ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் வெயில் காலமாகவே இருக்கும், ஒரு இடம் எல்லா காலத்துக்கும் மழை காலமாகவே இருக்கும். சீதோசன நிலையில மாற்றம் வரணும்னா பூமி அழிஞ்சிரும். அப்ப அந்த வகையிலும் இந்த சந்திரன் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம். இது அல்லாமல் நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா சந்திரன்கிறது ஒரு மன நிம்மதி, அதை யாருமே மறுக்கவே இயலாது. சூரியனை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு வலிக்கும், சந்திரனை பார்க்கிறோம் நீங்களேன், கண்ணை எடுக்கவே மனசு வராது. அதை பார்த்து கொண்டே, அதனால தான் ரசூல் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கான காரியத்தை சந்திரனோடு ஒப்பிட்டாங்க. அல்லாஹ் ஒப்பிடல, அல்லாஹ் யாரோடு ஒப்பிடப்படக்கூடியவன் கிடையாது. அவனை பார்க்கிற அந்த நிகழ்வு சந்திரனை பார்க்கிற மாதிரி இருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சந்திரன் மாதிரி இருக்கிறாங்கிறது இல்லை. அது சந்திரனை பார்க்கும் போது எப்படி உங்களுக்கு கண்ணு வலிக்காதோ, பார்ப்பதற்கு ஒரு மன நிம்மதி இருக்குமோ, மனக்குளிர்ச்சி இருக்குமோ, அல்லாஹ்வை பார்க்கும் போது ஒரு மன நிம்மதி இருக்கும், மனக்குளிர்ச்சி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. குர்ஆன் நெடிகளும்
சந்திரனை பற்றி அல்லாஹ் வெவ்வேறு வசனத்தில் பேசுகிறான். அதில் 14வது அத்தியாயம் சூரா இப்ராஹிமில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸஹர லக்குமுஷ் ஷம்ஸு வல் கமர். இந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி அதை ஒரு தொலைதூரத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு பயன்பட செய்திருக்கிறான். வஸஹர லக்குமுல் லைலு வன் நஹார். சந்திரன் அதே போன்று இரவையும் பகலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு பயன்பட வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். தொலைதூரத்தில் இருக்கிற வட்ட வடிவிலான ஒரு நிலா என்கிற இந்த பொருள் சும்மா வேடிக்கைக்கு வைக்கப்பட்டது மட்டுமல்ல, மனித வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரமாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை பல்வேறு விதமான காரணங்களை கொண்டு அறிய முடிகிறது. இறைவன் தந்த பேரருள்களில் இதுவும் ஒரு அருள்தான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.